பீஃப் கிரேவி, நல்ல மசாலா வறுத்து அரைச்ச காரசாரமான பீஃப் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன்னு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் 6 விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்து கடலெண்ணெய் போட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மசிஞ்ச மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கறியையும் சேர்த்து நிறையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 15 நிமிஷம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய காரசாரமான கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் ஆறணுன்னு இன்னும் திக்காக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.